2025 நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சியால மே 3 முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிகமான அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க. அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்றதை தான் இந்த முழு காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் தேவர்களுக்கு குருவாக கருதப்படுபவர் குரு பகவான். நவகிரகங்களில் குரு பகவான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுகிறார். இந்த குரு பகவான் அறிவு, ஞானம், செல்வம் மற்றும் குழந்தைகள், திருமணம் ஆகியவற்றின் காரணியாக இவர் பார்க்கப்படுறாருங்க. இப்படிப்பட்ட குரு பகவான் தனுசு மற்றும் மீன ராசிகளின் அதிபதியாக இருக்காரு. மேலும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் பயணிப்பார். இதனால ஒரு ராசி சுழற்சியை முடிக்க கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இவர் எடுத்துக்கொள்வாருங்க. தற்பொழுது இந்த குரு பகவான் சுக்கிரனில் ரிஷப ராசியில் பயணிச்சுட்டு வராரு. இந்த நிலையில் குரு பகவான் 2025 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைகிறாரு. குரு பகவானின் இந்த ராசி மாற்றத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால ஏராளமான நன்மைகளை பெற இருக்காருங்க. குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. இந்த மிதுன ராசியின் அதிபதி புதனின் ராசிக்கும் குரு பகவான் செல்வதால எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போதுன்றத இந்த காணொலியில நம்ம முழுவதா பார்க்கலாம். முதலாவதாக ரிஷபம். குரு பெயர்ச்சி 2025 ரிஷப ராசியின் 2வது வீட்டில் குரு பகவான் செல்ல இருக்காரு. இதனால இந்த ராசிக்காரர்கள் நிறைய நன்மைகளை பெறுவார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குருவின் பார்வை 6, 8 மற்றும் 10வது வீட்டின் விழுவதால பரம்பரை சொத்துக்களை பெறக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு உருவாகும். மேலும் இவர்கள் செய்து வரக்கூடிய பரம்பரை தொழிலில் ஏராளமான நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட போதுங்க. தொழில் எதிரிகளை திறம்பட வீழ்த்தி வெற்றியை அடைய போறாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான உறவு ரொம்ப இனிமையாக இருக்கும். பணியிடங்களில் உங்களுடைய நிலை மிகவும் வலுவரும். உங்களுடைய பேச்சினால பல முக்கியமான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி ஆதாரங்கள் செழிப்பாக மாறும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க.